வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் இன்று கூடிய உடனேயே அமளி காரணமாக மக்களவை 2 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சற்று நேரத்திற்கு முன்பாக கூட நாம் பேசினோம். 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அங்க வளாகத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதா நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. தற்போது மக்களவை 2 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இன்று அவை கூடிய உடனேயே எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்களை மீண்டும் அவைக்கு அழைக்க வேண்டும், சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். அத்துடன் ஏற்கனவே நேற்று சொன்னது போலவே மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும், நாடாளுமன்ற அத்துமீறல் மற்றும் அதில் தொடர்புடைய பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக விரிவான விவாதம் தேவை என வலியுறுத்தினார்கள். ஆனால் நேற்று போலவே இன்றும் அரசு அந்த கோரிக்கைகளை ஏற்கவில்லை. ஆகவே கடும் மோதல் போக்கு தொடர் முழக்கம் காரணமாக அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை 10 மணிக்கு ஆலோசனை நடைபெற்ற போதே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலே இப்போது போராட்டம் நடத்துகிறோம், அடுத்தபடியாக அவைக்குள்ளேயும் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்துவோம் என சொல்லியிருந்தார்கள். அதன்படியே அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்று பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலே இல்லை, அவர் ராஜஸ்தான் சென்றிருக்கிறார். புதிய ராஜஸ்தான் அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்ள அவர் சென்றிருக்கும் இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் சொன்னது போல அவர் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவைகளிலே விளக்கம் அளிக்க வாய்ப்பில்லை. ஆனால் உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஏன் விளக்கம் அளிக்கவில்லை என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மீண்டும் அவை நடவடிக்கைகளிலே கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு என்ன நடந்தது என்பது குறித்து விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும், எப்படி 2 நபர்கள் மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்தார்கள், பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன விசாரணை நடந்திருக்கிறது, அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள். ஆகவே அரசு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் அவை கூடும் போதும் அப்படியே வலியுறுத்துவோம் என அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். திலகவதி, கணபதி, பல்வேறு பிரச்சனைகள்னால நாடாளுமன்றத்தில் அமளி நடப்பதோ அல்லது சஸ்பெண்ட் செய்யப்படுவதோ அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதோ நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயம்தான், அது நமக்கு தெரியும். அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதும் வாடிக்கையாக நடப்பதும் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற அவை அத்துமீறல் சம்பவம் என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. அவர்கள் கேட்பது அதற்கான ஒரு விளக்கத்தை. தற்போது வரை மத்திய அரசு வட்டாரத்திலிருந்து அதுபோன்ற விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட இருக்கிறதா? கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? மத்திய அரசு வட்டாரங்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா விசாரணை தேவை என கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரைப்படி தற்போது உயர்மட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. 2 வாரங்களிலே இந்த விசாரணையை நடத்தி முடித்து சபாநாயகருக்கு அறிக்கை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷாவே இப்படி செய்ய வேண்டும் என தங்களுக்கு அறிவுரை அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உயர்மட்ட விசாரணை IPS அதிகாரியான அனிஷ் தயால் சிங் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் மற்றும் CRPF ஆகிய 2 துணை ராணுவங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். மூத்த IPS அதிகாரி அவர் தலைமையிலேயே இந்த விசாரணை நடைபெறும் எனவும் இதிலே உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் டெல்லி போலீஸை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட பிறகு சபாநாயகர் அடுத்த கட்டமாக என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒப்புதல் அளிப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. அதற்காக புதிய நாடாளுமன்ற வளாகத்திலே என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், ஏற்கனவே இருக்கும் ஏற்பாடுகளுடன் கூடுதலாக என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் தனியாக உள்துறை அமைச்சகம் சபாநாயகருக்கு அறிக்கை அளிக்க இருக்கிறது. அதையும் உளவுத்துறை மற்றும் டெல்லி போலீஸ் ஒத்துழைப்புடன் அறிக்கையை தயார் செய்து சபாநாயகரிடம் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே நேரடியாக கண்காணிக்கிறார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திலகவதி, கணபதி, மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். நீங்களும் பல்வேறு தகவல்களை அது குறித்து வழங்கிக் கொண்டிருந்தீர்கள்.
இதே போல மாநிலங்களவையில் என்ன நிலவரம்? மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. நேற்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெரிக் ஓபிரைன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் தனது இருக்கையை விட்டு வெளியே வந்து அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிட வந்தார் என்பதற்காக அவரை சஸ்பெண்ட் செய்ததாக அவையின் தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். ஆனால் மீண்டும் அவை கூடிய போது டெரிக் ஓபிரைன் அவையை விட்டு வெளியேற மறுத்தார். அவர் வெளியேறும் வரை அவை நடைபெற முடியாது என அவைத் தலைவரான ஜெகதீப் தங்கர் அவையை ஒத்திவைத்தார். இப்படி நடந்து கொண்டிருந்த சமயத்திலே அவர் மீது உரிமை மீறல் தீர்மானமும் கொண்டுவரப்பட்டது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் அவர் அவையை விட்டு வெளியேற மறுக்கிறார் என்பதால் எத்திக்ஸ் கமிட்டி இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தனியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் மீது உரிமை மீறல் தொடர்பான விசாரணை நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த அவையிலும் எதிர்க்கட்சிகள் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்ய வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த அவையிலும் அலுவல்கள் நடைபெறுவதற்கான சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. திலகவதி, நாடாளுமன்ற நிகழ்வுகள் குறித்து விரிவாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.